அப்போ நம்பர் 1, சபையில் உள்ளவங்களுக்கு விரோதமாக எகென்ஸ்டாக கடிஞ்சிக்கொள்ள சொல்லி, கண்டிக்க சொல்லி, இன்னும் அவங்க சரியில்லைன்னு சொல்ல சொல்கிறார். அதான் சுருக்கமாக சொல்ல போனால் அதானே அவையில் தானே பரிசுத்த ஸ்தலத்துக்கே விரோதமாக தீர்க்கம் சொல்ல சொல்கிறாருன்னா ஆண்டவர் என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னபடி சபை, சிற்றாலயம், ஜெப வீடு, நம்ம வீட்டில் இருக்கிற ஜெப அறை, அங்கே இருக்கிறதானது, மற்ற காரியங்கள், சேப்பல்ஸு, தனியாக ஜெபிக்க நான் வைத்திருக்கிற சேப்பல் போன்றவைகள், பைபிள் ஸ்கூலில் சேப்பல் என்று ஒரு அறை இருக்கும், அங்கே ஒன்லி ப்ரேயர் தான் நடக்கும். எல்லா பைபிள் ஸ்கூலும் சேப்பல் இருக்கும். அங்கே தான் படிக்கிற மாணவர்கள் பிரசங்கத்தை ஆரம்பத்தில் கற்றுக்கொள்வார்கள், பயிற்சி கொடுப்பாங்க. அங்கே பிரசங்கம் பண்ண விட்டுட்டு டீச்சர்ஸ்லாம் பின்னால் உட்காந்து கேட்பாங்க, இந்த மாணவன் எப்படி பிரசங்கிக்கிறான், வருங்காலத்தில் ஈவன் அந்த ஊழியத்துக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் இருக்கான்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. அதுதான் சேப்பல் என்று சொல்லி எல்லா வேதாம கல்லூரிலையும் ஒரு பெரிய அறை வச்சுருப்பாங்க. அந்த இடம் கூட பரிசுத்த ஸ்தலம்தான். எனவே இப்படிப்பட்ட இடங்களிலே செயல்படுகிற ஊழியர்கள் கம்மி, விசுவாசி கம்மி. நம்ம அதை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஸோ தெற்கு தொடங்கி வடக்கு வரைக்குமே என்ன இருக்கான்? எல்லா மாம்சத்துக்கு விரோதமாக பட்டயத்தை நான் உயர்ந்து புறப்படும் சொல்றாரு. அப்போ தெற்கில் விசுவாசிகள் நிறையா உள்ள மாவட்டங்களிலும் ஸ்டேட்லையும் கூட தண்டனை இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வடக்கு எல்லாருக்குமே அவர் தன்னை ஏன் அப்படி என்று யோசித்து பார்த்தேன். சன்மார்க்கர்கள், நம்மளாம் சன்மார்க்கர்கள். விசுவாசில யாரு சொல்லுங்க? நம்மளாம் யாரு? சன்மார்க்கர்கள். அந்த வார்த்தையின்படி ஹோலி பீப்புள், செயின்ஸ். துன்மார்க்கன் என்பவன் சுத்தமாக கர்த்தரை பற்றியே தெரியாமல், தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாமல், ஆண்டவருடைய காரியத்தில் கொஞ்சமேனும் அக்கறை காட்டாத, சுத்தமாக அதை மதிக்காத அல்லது எதிர்க்கிறவங்கெல்லாம் துன்மார்க்க லிஸ்ட்டில் வந்துடுறாங்க. எதிர்க்கிறவர்கள், ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்கிறவங்க, இயேசு எனக்கு வேண்டாம், பைபிள் வேண்டாம், அது அந்நிய நாட்டு மதம், வெளிநாட்டிலேருந்து வந்தது, அது இறக்குமதி சரக்கு, நமக்குரியது அல்ல என்று சொல்கிறவங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்தியாவை பொறுத்த வரையில் நீங்கள் நல்லா தெளிவாக, நல்லா ஓப்பன்லி நீங்கள் சொல்லலாம். கிமு 520 முதலாம் தரியு இந்தியா மேலே படையெடுத்து வந்து பஞ்சாபை பிடித்து கொண்டு பஞ்சாபை அந்த மேதிய பெருசிய வல்லரசோடு சேர்த்து கொண்டான், பஞ்சாப் ஏரியாவை. இது வரலாறு, நான் சொல்கிறது வரலாறு. கிமு 520 முதலாம் தரியு என்பவன் இந்தியாவில் படையெடுத்து, இந்தியான்னா இங்கே வரல, இங்கே ரொம்ப அட்டர்மோஸ்ட் சவுத்துக்கு வரல, பஞ்சாபில் வந்து பஞ்சாப் பகுதியை மட்டும் பிடித்து கொண்டான். அதற்கப்புறம் தரியுக்கு அப்புறம் ராஜாவாக வந்த இவன் தான் முதலாம் தரியு, ஃபஸ்ட்டு தரியு. ஆகாஸ்வேறு காலத்தில் தான் எஸ்தர் ராணி இந்தியா முதல் எத்தியோப்பியா 127 நாடு சொல்லுதில்ல, தரியு பிடித்து இந்தியாவை பஞ்சாப் பகுதியை சேர்த்ததுனால எஸ்தர் புஸ்தகத்தில் 127 நாடுகளில் இந்தியா சேர்ந்து வருகிறது. அப்படி தரியு ராஜா படையெடுத்து வந்தப்போ அது சிந்து என்ற அந்த வேர்டு அங்கே பஞ்சாபில் சிந்து சமவெளி என்கிற அந்த சிந்து என்ற வார்த்தையை உச்சரிக்க தெரியாதனால அவன் இந்து என்ற வார்த்தையை உச்சரித்தான், இந்துஸ்தான் என்ற வார்த்தையை உச்சரித்தான். அப்படித்தான் இந்த பேர் வந்தது. தவிர இந்தியாவிலே இந்து மதம் என்கிற அந்த ஒரு பேரோ அந்த அடிப்படையோ அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. சிந்து என்ற சொல்லை உச்சரிக்க தெரியாமல் சொன்ன வார்த்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் எல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு பெரிய கலாட்டம் நடக்குது. இதெல்லாம் தெரியுமா? வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். படிக்க விரும்புகிறாங்களா? சிலர் விரும்புவாங்க, சிலர் விரும்புவதில்லை. இந்த மக்களுக்கெல்லாம் தெரியுமா? ஒருவேளை வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் தெரியுமா? தெரியும். ஆனால் வெளியே சொல்ல மாட்டார்கள், மறைப்பார்கள். நம்ம அப்படிப்பட்டவள தனிப்பட்டவள பேசி விஷயத்தை சொன்னால் அவங்க அப்படியே கம்முன்னு மௌனமாகி போயிடுவாங்க. தவிர அது இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது தப்புங்க என்று சொல்லவே முடியாதுங்க. சரி, இதையும் தாண்டி இன்றைக்கி ஏங்க இவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு ஒன்றில்லாத ஒரு சைபருக்கு போய் இத்தனை லட்ச கோடி மக்கள்
அதுக்கு வேற பணத்தை கோடி கோடியாக கொட்டி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏசாவுடைய பதிலை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மட்டும் அவங்களுக்கு அறிவும் சொரணையும் இல்லை, அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மட்டும் என்ன, அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மட்டும் என்ன இல்லை, அறிவும் சொரணை இல்லை. அறிவு குறை இல்லவே இல்லை, கண்டிப்பாக சொல்லலாம். சிந்திக்கிற அளவுக்கு உண்மை வரலாறு ஏற்றுக்கிறதுக்கு இதுதானே வரலாறு என்று சொல்லுகிறதுக்கு என்ன இல்லை, அது இல்லை. ஆகாசுவருக்கு அப்புறம் மேதிய பேஜ ராசியத்துக்கு அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் தோன்றியது. கிரேக்க சாம்ராஜ்யம் தோற்றுவித்தார் அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் என்ன பண்ணார், படையெடுத்து வந்து, அலெக்சாண்டர் படையெடுக்கல, அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு அவருடைய ராஜ்யம் 4 தளபதிகளுக்கு பங்கிடப்பட்டது. அதில் ஒரு தளபதி பேர் செல்யூக்கஸ் நிகேடர். செல்யூக்கஸ் நிகேடர் மறுபடியும் அவன் படையெடுத்து வந்து இந்தியாவில் மேலும் மற்ற பகுதியில் ஆக்கிரமிக்கலாம் என்று வந்தபோது அவன் தோற்று போனான். முதலாம் சந்திரகுப்த மௌரியருடன் தோற்று போனான் அந்த செல்யூக்கஸ் நிகேடர். அதனால் என்ன பண்ணா, தன்னுடைய மகளை இந்திய அரசனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தான். இதெல்லாம் வரலாறு. முதல்ல நாங்கள் தாங்க வந்தோம், எங்க நீங்க வந்தீங்க? இதெல்லாம் அந்நிய நாடு சரக்குங்க. ஏன்னா வரலாறு தெரியுமா, அதை படிச்ச சொன்னா அதை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கா? இது அதை பார்த்து உண்மையான இல்லை பொய்ன்னு என்ன சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், நான் சொல்கிறது பொய். இந்த உலகம் யாருன்னா சரித்திரம் ஹிஸ்ட்ரி நீங்கள் கூட படிச்சிருக்கீங்க, சொல்லுங்கள். செல்யூக்கஸ் படையெடுத்து வரலையா? சந்திரகுப்த மௌரியர் இல்லையா இந்தியாவில்? 128 நாடுன்னு பைபிள் எஸ்எல் 1:1 இல்லையா? அவன் தோற்று போனான். முதலாம் சந்திரகுப்த மௌரியர் தோற்று போனான் செல்யூக்கஸ் நிகேடர். அலெக்சாண்டருடைய ஒரு தளபதி, 4 தளபதியில் டோலமி, காசண்டர், செல்யூக்கஸ் நிகேடர், இவங்களாம் அவருடைய தளபதி, 4 தளபதி. இதை என்னதான் சொன்னாலும் மறுபடியும் சொல்கிறேன், அறிவும் சொரணையும் இல்லை இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்தியா அந்த யா என்ற வார்த்தையில தான் உலகத்தில் உள்ள 95% நாடுகள் முடிகிறது. யூதேயா, சமாரியா, கப்பத்தோக்கியா, பொந்தியா, கலாத்தியா, இந்தியா, ஆஸ்திரேலியா. இந்தியாவுக்கு யாருங்க பேர் வச்சா? மேதிய பெருசி அரசல் வச்சாங்க, நம்ம யாரும் வைக்கல. இது வரலாறு, பியூர் 100% வரலாறு. நான் சொல்றது ஆண்டவருடைய இவ்வளவு தெரிஞ்சும் இதெல்லாம் மூடிட்டு, மண்ணை போட்டு மூடிட்டு, ஏன்னாங்க தாய் மதத்துக்கு திருப்பணுமா இப்போ அவங்க பண்ணுறாங்க. ஒருத்தன் போன வாரம் யூடியூப்பில் சொல்கிறான், வந்து நான் ஒரு மாநாடு நடத்த போகிறேன், அதுக்கு உங்கள் இளைஞர்களை அனுப்பி வைங்க, நான் மறுபடியும் கிறிஸ்தவங்களை தாய் மதத்துக்கு திருப்ப போகிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான். பிரியமானவர்களே, நான் அதுக்குள்ளே நுழையில, இப்போ மறுபடியும் வசனத்து வருகிறேன். தெற்கு தொடங்கி வடக்கு வரைக்கும் என்றால், தெற்கு ஸ்டேட்ஸ்கள் ஆகிய இங்கிருந்து வடக்கு வரைக்கும், காஷ்மீர் வரைக்கும் ஆண்டவர் இந்தியாவை நியாயந்திருக்க போறார். ஏன்னா தெற்கு வடக்குன்னு தான் இருக்கு. டைரக்ட்லி ஸ்டேட் சொல்லாம அது ஒருவேளை இஸ்ரேல் நாட்டுக்கு எழுதப்பட்டாலும் நம்ம இங்கே வாசிக்கிறதால மகாபலிபுரத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். தெற்கு என்று சொல்லுகிற நம்முடைய இந்த ஸ்டேட்ஸ்கள் தொடங்கி வடக்கு ஸ்டேட்ஸ்கள் வரைக்கும் ஆண்டவர் நிச்சயமாக நியாயந்திருக்க போறாரு. அப்போ தீரும்போது நமக்கும் தண்டனை சொல்றாரு. ஏங்க ஐயோ என்ன ஏங்க நாங்களாம் விசுவாசி, எங்களுக்கு ஏன் ஆண்டவர் தண்டனை கொடுக்குன்னு கேட்குறீங்களா? என்ன தெரியுமா, மீண்டும் நான் சொல்லி, ஏன்னா முக்கியமான பாயிண்ட் சொன்னால் போது நீங்கள் புரிஞ்சுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லி உங்களை வந்து நேரத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், தேவனுடைய ஊழியர்கள் அவருடைய சித்தம், அவர் சொல்கிறத செய்யாமல், நம்ம எல்லாம் நல்லவங்க தான், விசுவாசிகள் எல்லாம் நல்லவங்க, நீங்கள் எல்லாம் நல்லவர்கள், வயல் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சபைக்கு வர்றோம், காணிக்கை தசமம் கொடுக்குறோம், ஆண்டவருடைய ஊழியக்காரர் கீழ்ப்படுகிறோம், ஊழியக்காரரை கனப்படுத்துகிறோம், சொல்கிற கேட்குறீங்க, சபையில் உள்ள காரியங்கள் எல்லாம் கேட்குறீங்க. என்னென்னா
யார் சன்மார்க்கர்கள் ஒரு பதிலை சொல்லி நான் முடிக்கிறேன். சரிங்க, அப்படின்னா யார் தாங்க சன்மார்க்கர் இல்லை அப்படி கண்டிப்பாக ஒரு சரி, நாங்கள்லாம் வந்து எல்லாம் சன்மார்க்கர், நம்ம சன்மார்க்கர், ஆனால் சன்மார்க்கரையும் சேர்த்து நான் தண்டனை கொடுப்பேன்றாரு. அப்போ எனக்கு தண்டனை வராமல் இருக்க நான் என்னங்க பண்ணும்? சன்மார்க்கர் துன்மார்க்கருக்கும் சேர்த்து தண்டனை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. சரி, அப்படி என்றால் அவருடைய தண்டனையிலிருந்து நான் விடுபடுவதற்காக அல்லது அவர் சொல்லுகிற கண்டிஷனிலிருந்து நான் அதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி, மாற்று வழி இருக்கிறதா? இருக்கிறது. என்ன மாற்று வழி என்றால், யார் தெரியுமா? கர்த்தர் உங்கிற மக்கள். அவர் சொல்றாரு, சுயமாக நமக்கென்றே வாழாமல், எப்போ பாரு என் குடும்பம், என்ன, நான் எனக்கு 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 என்று வாழாமல், மற்றவர்களுக்காக, பிறருக்காக, பிறர் நலத்துக்காக யாரெல்லாம் உண்மையாக கரிசனம் கொள்வார்களோ அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். ஐயா, நான் பிறருக்காக என்ன செய்கிறேன், செஞ்சுட்டு இருக்கிறேன், மற்றவர்களுக்காக என்னெல்லாம் நான் முயற்சி பண்ணுறேன், மற்றவர்களுக்காக நான் எதை செய்கிறேன், ரட்சிப்புக்காக, ஆண்டவருடைய காரியமாக, ஊழியமாக, சேவையாக, பிறருக்காக என்னெல்லாம் நான் செய்கிறேன். நீங்கள் அப்படி செஞ்சுங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு தண்டனை கிடையாதுங்க. உங்களை ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். இந்த மீட்டிங்கில் நான் இப்படி ஒரு காரியத்தை சொல்ல இப்பொழுது சொல்லிடுறேன். இந்த ஹேண்ட்பில்ஸை ஒருத்தர் ஒரு 10 பேருக்காக நீங்கள் கொடுக்கணும். இந்த தெருவில் 2 பேர், இந்த பின்னால் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் சபையாக இருக்கீங்களா, உங்கள் ஏரியாவில் டோர் டு டோரு ஒவ்வொருத்தர் ஒரு 10-20 பேர் கொடுங்க. வீட்டில் போய் கதவை தட்டி, ஐம்மா இது மாதிரி மீட்டிங் வாங்கன்னு சொல்லுங்கள். அதை முதல்ல செய்யுங்க. இந்த வருகிறவர் வந்து ஒரு பெரிய, இந்தியாவில் மிகப்பெரிய சாட்சி. அவ்வளோ தெரில என்ன, ஏன்னா நம்ம பொதுவாக வந்து கர்த்தருடைய காரியங்கள்லாம் பயங்கரமான காரியம்தான். ஆனால் மக்கள் மத்தியில் சம்டைம்ஸு அது என்ன பண்ணப்படுகிறது, நீதி பிரசங்கி 7 வருஷம் இருக்குது, ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது என்பது போல் வசனம் சொல்லுகிறது. அவர் ஒரு பெரிய இந்தியா ஏறக்குறைய கோயிலுக்கு அவர் போகாத கோயிலே கிடையாதான். எல்லாம் பூஜை பண்ணி என்னென்னமோ பண்ணி கடைசியில் வாழ்க்கை அவருடைய ஒரு மகன் சாகிற நிலையில் எல்லாத்தையும் இழந்து தவிச்சு நிலகுலைஞ்சி போன நேரத்தில் ஆண்டவர் அவரை சந்தித்து, அவர் மகனை சந்தித்து, அப்படிப்பட்ட சாட்சி அது இந்தியா முழுதும் தமிழ்நாடு முழுதும் அந்த சாட்சி சொல்லிட்டு வர்றாரு. ஆக்சுவலி ஒருத்தர் என்ன கேட்டார், எப்படிங்க இவர் வந்து திடீர்னு டிசம்பரில் வரேன்னு சொல்கிறாரு, இப்படி டக்குன்னு இப்படி வரமாட்டாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் என்ன ஃபோனில் பேசணும் கேட்டேன். நான் ஒரே முறை அவர் வீட்டில் போய் நேராக சந்தித்து அவர் புக்கு வாங்கிட்டு வந்தேன். அந்த ஞாபகத்தில் கேட்டப்போ சரியா நான் வருகிறேன் என்று ஒத்துக்கிட்டார். அவ்வளோதான். இதுக்காக நான் ஸ்பெஷலாக போய் எந்த இதுவும் பண்ணல, ஃபோனில் தான் பேசினேன். ஐயா மாதிரி கிறிஸ்மஸ் விழா என்ற பெயரில் கிறிஸ்மஸ், இப்போ டிசம்பர் 1 வந்தாலே கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், நியூ இயர் வந்துடும், அவ்வளோதான். இன்னும் இன்றைக்கி 25, இன்னும் ஒரு 5-6 நாள் போனோடனே. ஆனால் உங்களுக்கு டிசம்பர் 1 வந்தால் தான் உங்களுக்கு சுறுசு போகிறோன்னு நினைக்கிறேன். இப்போ 3-4 பேர் தான் நான் சொன்னதை கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லோரும் எப்போ குடிப்பீங்கன்னா 1ஆம் தேதி தான் குடிப்பீங்க போல தெரியுது. டிசம்பர் பிறந்தால் தான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் அப்பா வந்துச்சு. நான் கிறிஸ்மஸ் நான் இப்போலே சொல்கிறேன், நம்ம காலண்டர் ரெடியாக இருக்காது தெரியுமா உங்களுக்கு? நியூ இயர் காலண்டர் ரெடி நான் தான் வாங்கிட்டு வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பைபிள் ஸ்கூலு பிரதர் தம்பிதுரை சொன்னது மாதிரி கிறிஸ்மஸ் விழா, ஒருவேளை மற்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக கிறிஸ்மஸ் இன்னைக்கு கிறிஸ்மஸ் வரும்போது கிறிஸ்தவங்க இன்னைக்கு கேரளாம் வருவாங்க, அப்படி போயிடும். அதனால் நம்ம இந்த வருடத்தினுடைய எண்டில் கர்த்தருடைய வசனத்தை செய்தி ஒரு சாட்சியை யாரோ சிலர் போல் அந்த நடந்து போகிறாங்க, அந்த சைக்கிளில் போகிறாங்க, அந்த மோட்டர் சைக்கிளில் போகிறாங்க கேட்டால் கூட சரி அவங்க கேட்கட்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு எண்ணம் மனசில் வந்து நான் எல்லாமே ஜெபத்தில் இருக்கும்போது வருகிற சில ஐடியாக்களை வைத்து தான் இந்த சில ஊழியங்களை செய்வதற்கு நாங்கள் உங்கள் முன்பாக அதெல்லாம் வைக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு 10-20 பேருக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருங்க இருக்க அத்தனை பேரும் இந்த இதுக்குள்ளே அத்தனை பேரும் நீங்கள் கொடுங்க. அவங்க வர்றாங்க வரலையா 2வது காரியம், அழைப்பு கொடுங்க. இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரேயருக்கு வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கலாம். நேற்று முந்தின நான்
போன ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் ஆண்டனிக்கு தெரியும், கார் திருடு போயிச்சான். இந்த பூ விற்கிற அம்மா சொன்னாங்க, ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கார் திருடிட்டு போயிட்டாங்க, கிடைக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னா எனக்கு அந்த நேரத்தில் செட்டுண்டு வருகிறதெல்லாம், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்தை அட்லீஸ்ட்டு எப்பாவது ஒரு முறை தேட வேண்டும், ஆண்டவர்கிட்ட வரணும், தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பொருள் அவங்க ஜெப உதவி கேட்குறாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்கள்.